மாற்றிக் காட்டிய பேச்சாற்றல் மிக்க பெருந்தகை. என்னுடைய லட்சிய பயணத்திலே நான் போக வேண்டிய தூரம் நெடுந்தூரம், நான் பட வேண்டிய கஷ்டங்கள் ஏராளம், நான் சிந்த வேண்டிய ரத்தமும் ஏராளம். இதற்கு நான் என்னை தயாரித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர வெறும் ஓட்டுக்காக இருக்கிறேன் என்று அருள் கூர்ந்து கருத வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் இனமான பேராசிரியர் என்று ஏராளமான தம்பிகளை உருவாக்கிய அன்புக்குரிய அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மகத்தான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி 18 ஆண்டுகளில் ஆட்சி கட்டிலில் அமர வைத்த மாபெரும் மக்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணா. இந்தி திணிப்பு என்னும் இருட்டு இந்தியாவை சூழ்ந்தபோது தமிழகத்தை சூழாமல் தடுத்து நிறுத்தியவர் அறிஞர் அண்ணாதான். சீனாக்காரன் படையெடுத்தான், இந்தியிலே பேசியார், நாமெல்லாம் ஒன்றுபட்டோம். பாகிஸ்தான் படையெடுத்தது, இந்தி படித்தவர்கள் மட்டும்தானா படைபலத்திற்கு போனார்கள். போனவர்களிலே பல பேருக்கு இந்தி தெரியாது என்பது மட்டுமல்ல, பிடிக்க கூட செய்யாது. 1967 தேர்தலில் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சரானது இந்திய அரசியல் வரலாற்றில் இணையற்ற புரட்சி. முதலமைச்சரானதும் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம், இருமொழிக் கொள்கை தீர்மானம், தமிழ்நாடு பெயர் சூட்டல் என்று 3 புரட்சிகளை நடத்தி காட்டினார். அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரைதான் இந்த நாட்டை ஆழ்வதாக பொருள். அன்று அவர் சொன்னது இன்று வரை எதிரொலிக்கிறது. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில்